பிரதமர் மோடி தனது பதவியை ராஜினாமா செய்து குடியரசுத் தலைவரிடம் கடிதத்தை வழங்கினார். 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. இதனிடையே இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து 17வது மக்களவையின் பிரதமர் பதவி மற்றும் மத்திய அமைச்சர்களின் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிட்டுள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை, பிரதமர், குடியரசுத் தலைவர் இடையிலான சந்திப்பு குறித்த புகைப்படங்களை வெளியிட்டதோடு பிரதமர் வழங்கிய ராஜினாமா கடிதங்களை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த அரசு பதவியேற்கும் வரை தற்காலிக பிரதமராக மோடியும் தற்காலிக அமைச்சர்களாக மத்திய அமைச்சர்களும் பதவியில் நீடிக்கவும் குடியரசுத் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.